அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி மற்றும் மேலும் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி இப்போது 3% உயரும் என்பது உறுதியாகி உள்ளதால் அரசு ஊழியர்களுக்கு இப்போது பெரிய அளவில் சம்பள உயர்வு காத்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. ஜூலை மாத சுழற்சிகளுக்கான அகவலைப்படியில் 3% உயர்வு உறுதியாகிவிட்டது. இந்த உயர்வு ஊழியர்களின் அகவலைப்படியை 63% உயர்த்தும். இது நாடு முழுவதும் உள்ள 1.2 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை அகவலைப்படியை மாற்றியமைக்கிறது. இந்த மாற்றம் தொழிலாளர்களுக்கான சில்லறை பணவீக்க தரவின் அடிப்படையில் அமைகிறது. தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள 2026 ஜூன் மாத தரவுகளின்படி 12 மாத சராசரி AICPI-IW குறியீடு 149.5 நாளாக இருந்தது. இந்த எண்ணிக்கையை 7வது ஊதியக்குழுவின் சூத்திரத்தில் பயன்படுத்தும் போது அகவலைப்படி 63.7% உயர்கிறது. தசம பகுதியை தவிர்த்து அரசு கணக்கிடுவதால் அகவலைப்படி நேரடியாக 60% இருந்து 63% உயரும். பொதுவாக தீபாவளி சமயத்தில் ஜூலை மாதத்துக்கான அகவலைப்படி உயர்வை அரசு அறிவிக்கும். கடந்த ஆண்டில் பண்டிகைக்கு சற்று முன்னதாக இந்த ஆண்டு தீபாவளி நவம்பர் 8ஆம் தேதி அன்று வருகிறது. எனவே மத்திய அரசு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துக்கான இடைப்பட்ட காலத்தில் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமல்படுத்தப்பட்டதும் இந்த உயர்த்தப்பட்ட அகவலைப்படி 2026 ஜூலை 1 முதல் கணக்கிடப்படும். அதாவது ஊழியர்கள் முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் பெறுவார்கள். 3% அகவலைப்படி உயர்வு என்பது அரசு ஊழியர்களின் மாதாந்திர அடிப்படை ஊதியத்தில் நேரடியாக பயனளிக்கும். ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் என்றால் 540 ரூபாய் மாதாந்திரம் அகவலைப்படி உயர்வு கிடைக்கும். 30,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றால் ரூபாய் 900 உயர்வு கிடைக்கும். ரூபாய் 50,000 அடிப்படை ஊதியம் என்றால் 1,500 ரூபாய் உயர்வு கிடைக்கும். அதே போல ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி நிவாரணத்திலும் 3% உயர்வு இருக்கும். சமீபத்தில் 2026 ஏப்ரல் மாதத்தில் 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் வகையில் அகவலைப்படியை 58% இருந்து 60% அரசு உயர்த்தியது. தற்போது 2026 ஜூலை மாதம் முதல் அகவலைப்படி 63% உயர்வதால் பண்டிகை காலத்தில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.